வீட்டு வாசல்ல ஏசி வந்து இறங்குது. அப்படியே முத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே கேட்குறாரு, "எங்க ஏசி வந்திருக்கு?" "இல்ல இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கு" அப்படின்னு சொல்றாரு. யார் அனுப்புனா நம்பர் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சுருதியோட அம்மா. நான் ஏசி அனுப்பியிருக்கேன். நீங்க வாங்கி வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு? யாருக்கு ஏசி அனுப்பியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "இல்ல அங்க சுருதி இருக்கால்ல, அதனால தான் அனுப்பியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க எல்லாமே இருக்கு. உங்களோட ஏசிய நீங்களே திரும்ப எடுத்துக்கங்க. எங்களுக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறாரு. அனுப்பிட்டோனே பயங்கரமா கோவம் வருது சுருதியோட அம்மாவுக்கு. ஃபோன் பண்ணுறாங்க. சுருதிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "இங்கே பாரு, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அங்கே ஏசியே இல்லை ஹாலில். அதனால தான் ஒரு ஏசி வாங்கி அனுப்புனேன். ஆனால் அந்த திமிர் பிடிச்ச முத்து அந்த ஏசியை திருப்பி அனுப்பிட்டான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியாம்மா, இதெல்லாம் நடந்ததா? எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "உனக்கு என்ன தான் தெரியும்? நீ போ, நீ வீட்டில் போய் கேளு. எதுக்காக அம்மா அனுப்பின ஏசியை திருப்பி அனுப்புனீங்கன்னு கேளு. இது அச்சானுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் என் பொண்ணுக்கு நான் செய்யக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதில் எதுவும் தப்பு இல்லையே மம்மி. சரி, நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே கேட்குறாங்க, "மீனா முத்து எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு. "அங்கே தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தோடனே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கேட்குறாங்க, "ஆமாம், அம்மா எனக்கு ஏசி அனுப்புனாங்க. நீங்கள் எதுக்கு அதை வேண்டான்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு, "அந்த ஏசி நமக்கு எதுக்கு? ரூமில் தான் ஏசி இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, எங்கள் அம்மா என் மேலே ஏதோ ஒரு பாசத்தில் அனுப்பியிருக்காங்க. அதை வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களே" அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யார் ஏசி அனுப்புனா? அந்த ₹1,50,000 ஏசியா? அந்த ஏசியா நம்ம வீட்டுக்கு வந்தது? நீ ஏன் அதை வேணான்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட வாங்கினா அது நல்லா இருக்காது" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. "ஏன் உன் மாமியார் வீட்டிலேருந்து எதுவுமே தரமாட்டாங்க அதனாலயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாருங்க, தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை இழுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "ஆமா விஜயா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நீ என்ன பேசுனா என்ன பேசிகிட்டு இருக்க? எதுக்காக நீ மீனா வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்லை, அதுக்காக நான் சொல்லலை. இந்த ஏசியை எதுக்காக திருப்பி அனுப்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. "நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க" அப்படின்னு முத்து.